ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹாவிலே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய நினைவு எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ அதே போன்று குர்பானி என்ற அமல் மிக முக்கியமானது. ஈதுல் அல்ஹாவிலே குர்பானியை யார் கடமையானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு குர்பானி கடமையானவர்கள் குர்பானியை நிறைவேற்றுவது வாஜிபான கடமை. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களுக்கு சுன்னத்தே முஅக்கதாவான கடமை. எனவே யாரின் மீது கடமையோ அதை சரியான முறையிலே நாம் நிறைவேற்றினால்தான் அந்த கடமை நம்மிலிருந்து நீங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி எதற்காக கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்ய தயார் என்பதை காட்டுவதற்காக வெளிப்படையாக செய்யப்பட்ட ஒரு செயல்தான் அந்த குர்பானி என்பது. அல்லாஹ்வுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ்வுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதுதான் குர்பானி. எனவேதான் குர்பானியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்ற பொழுது, நீங்கள் ஆடுகளை உயிர் பிராணிகளை பலியிடுகின்றீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக ஏதோ அதை அறுப்பதினால் அல்லாஹ்வுக்கு அதனுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ வந்து சேருவதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய இறையச்சத்தையும் தான் அல்லாஹ்விடம் சென்று சேருகின்றது. உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற இறையச்சம், அல்லாஹ்வுக்காக இவர் எதையும் செய்ய தயாரானாராக இருக்கின்றாரா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றானே தவிர அதனுடைய இரத்தமோ மாமிசங்களோ அல்லாஹ்வை சென்று சேருவதில்லை என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக திருக்குரானின் வாயிலாக நமக்கு சொல்லி தந்து விட்டார். தக்வா என்பதுதான் அடிப்படை. அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகிவிட்டோமா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கின்றான். இந்த உம்மத்திற்கு மாத்திரமல்ல, இதற்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கும் நாம் குர்பானியை அல்லாஹ்வுக்காக பிராணிகளை இருப்பதை கடமையாக்கி இருந்தோம் என்பதையும் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லித் தருகின்றான். வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியذ்குரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அல்லாஹ்வுக்காக இந்த பலியிடுதலை, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக இந்த குர்பானியை நிறைவேற்றுவதை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் அதை கடமையாக்கி இருந்தோம் என்பதை ஒவ்வொரு ரீதியிலாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கடமையாக்கி இருந்தோம் என்பதையும் அல்லாஹ் கூறுகின்றான். எனவே குர்பானியை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தொழுகைக்கு அடுத்தபடியாக ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், அல்லாஹ்வுக்காக நீங்கள் தொழுங்கள், இன்னும் குர்பானியையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் திருமறையின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாம் ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்துகின்ற ஹதீஸுகள் தான், மன் வஜத சஅதன் ஃபலம் யுலஹ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா. யார் வசதி இருந்தும் தகுதி இருந்தும் குர்பானியை நிறைவேற்றவில்லையோ, குர்பானி கொடுப்பதற்கான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தும் கூட யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் நம்முடைய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று சொன்னால், குர்பானி என்பது எந்த அளவுக்கு மிக உன்னதமான அமல் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருந்த 10 வருடங்களும் குர்பானியை நிறைவேற்றினார்கள். இந்த சஹாபாக்களினுடைய அறிவிப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குர்பானிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஈதுல் அல்ஹாவினுடைய நாளிலே எவ்வளவோ நல்ல அமல்களை செய்யலாம், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாம், எவ்வளவோ உதவிகளை செய்யலாம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நல்ல அமல்களை செய்யலாம். ஆனால் அந்த ஈதுல் அல்ஹாவினுடைய நாளிலே நீங்கள் குர்பானி கொடுப்பதை போன்ற ஒரு சிறந்த அமல் வேறு இருக்க முடியாது என்று சொன்னார்கள். மா அமில ஆதமியும் மின் அமலின் யௌமன் நஹரி அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராக்கித் தமி. அந்த இரத்தத்தை ஓட்டி அல்லாஹ்வுக்கான குர்பானி கொடுப்பதுதான் அந்த நாளிலே அல்லாஹ் மிக பிரியப்படுகின்ற அமல் அந்த குர்பானி தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பல்வேறு சிறப்புகளை இந்த குர்பானிக்காக சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ்,
குர்பானியினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், மிக நிறைய முடி இருக்கின்ற செம்மறி ஆடை போன்ற அந்த அளவுக்கு முடி இருப்பதற்கும் நன்மைகள் அதிகமா என்று கேட்ட பொழுது, அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உங்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அதனுடைய சிறப்புகளை கூறி குர்பானி கொடுப்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்திருக்கின்றார்கள், அதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். யாரின் மீது குர்பானி கடமை? மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஜகாத்து யாரின் மீது கடமையாகின்றதோ அந்த அளவுக்கு பொருள் யார் வைத்திருக்கின்றார்களோ, தன்னுடைய தேவைகள் எல்லாம் போக, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள், கடன்கள், இவைகள் எல்லாம் போக ஒருவரிடத்திலே குர்பானி கொடுப்பதற்குண்டான வசதிகள் இருக்கின்றது என்று சொன்னால் அவர் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு ஜகாத்திற்குரிய தகுதியாக ஒரு 10.5 பவுன் தங்கம் யாருடைய வீட்டிலே இருக்கின்றதோ, அல்லது 612.5 கிராம் வெள்ளியாக யாருடைய வீட்டிலே இருக்கின்றதோ, அல்லது வெள்ளியினுடைய மதிப்பு 612.5 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பிலே பணமாக அல்லது வியாபார பொருளாக அல்லது வீட்டினுடைய அத்தியாவசிய பொருட்கள் அல்லாமல் அதிகப்படியான பொருட்களாக வாங்கி வைத்திருக்கின்ற பொருட்கள், சொந்த வீடு அல்லாமல் அதிகப்படியான வீடுகளோ இடங்களோ இருக்கின்றவர்கள், இவர்களின் மீது குர்பானி கடமையாகும். 612.5 கிராம் வெள்ளியினுடைய அளவாக இன்றைய மதிப்பு சுமார் 58,000 ரூபாய். யாரிடத்திலே தன்னுடைய செலவுகள் எல்லாம் போக பேங்க் பேலன்ஸாகவோ அல்லது கையிருப்பாகவோ ஒரு 58,000 ரூபாய் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களின் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபான கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இன்றைக்கு நிறைய நபர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், எப்படியாவது குர்பானிங்கிற கடமை என்ற இல்லாமல் ஆக்கிடணுங்கிறதுக்காக என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் கேட்கறது. அதுக்கு எனக்கு எவ்வளோ கடன் இருக்குது, கடன் இல்லாத மனிதர்களே இன்றைக்கு யாருமே இல்லை, எல்லார்ட்டையும் கடன் இருக்கு. அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் கடன் வச்சிருக்கிறாங்க. கடன் இல்லாத மனிதர்களே யாருமே இல்லை. நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நம்முடைய மனது அதிலே ஆசைப்படும், கொடுக்கணும் நம்ம அப்படின்னா. ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்க தேவையில்லை. நம்மால் முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவதற்கு நாம் சங்கடப்படக்கூடாது. இதற்காக இவ்வளவு செலவாகி விடுமோ, நாம் நிறைய தேவையற்ற அனாவசியமான செலவுகளை செய்வதற்கு யோசிப்பதில்லை. ஆனால் குர்பானி போன்ற அமல்கள் வந்துவிட்டால், ஜகாத் சதகாக்கள் போன்ற அமல்களை யோசிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய கஷ்டங்களும் சிரமங்களும் வியாபார பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு, அமல்கள் என்று வந்துவிட்டால் இவைகள் எல்லாம் கண்களுக்கு தெரிகின்றது. மற்றபடி தேவையில்லாத செலவுகளிலே நமக்கு அந்த நினைவுகள் வருவதில்லை என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே ஒரு 58,000 ரூபாய் கையிருப்பாக நம்முடைய தேவைகள் எல்லாம் போக இருந்துவிட்டால் அவர்கள் குர்பானி கொடுப்பது கடமை என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று குர்பானியினுடைய பிராணிகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பரிபூரணமாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பரிபூரணமாக இருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாத குட்டி, 6 மாதத்தை கடந்து விட்டது, பார்ப்பதற்கு 1 வருடத்தை போன்று இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆடுகளை கொடுக்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்ல கொழுத்த ஒட்டகங்களை, இதுபோன்று பிராணிகளை நீங்கள் கொழுத்ததை நீங்கள் கொடுங்கள் என்பதாக நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று குர்பானி அறுக்கின்ற அந்த நேரத்திலே சரியான துஆக்களை ஓதுவது, கத்தியை மிக கூர்மையாக வைத்துக் கொள்வது, குர்பானி பிராணிகளுக்கு முன்பாகவே கத்தியை தீட்டக்கூடாது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குர்பானி அந்த உயிரினத்தை நாம் வேதனை செய்யக்கூடாது, மிக விரைவாக அதை அறுத்து விட வேண்டும். அதே போன்று அறுத்த பின்பு உடனே தோலை உரிக்கக்கூடாது. அதனுடைய சூடு ஆறிய பின்பு, அதனுடைய இரத்தங்கள் எல்லாம் வெளியேறிய பின்பு நாம் அதனுடைய தோலை உரிக்க வேண்டும். இதுபோன்று குர்பானி பிராணியினுடைய அந்த சட்டங்கள், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதனுடைய எல்லா சட்டங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்பானி
வீட்டிலே ஒரு இரண்டு நபர்கள் சம்பாதிக்கின்றார்கள், தனித்தனியான வியாபாரங்கள் சம்பாத்தியம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடமை இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக வியாபாரங்கள், தனித்தனியாக பேங்க் பேலன்ஸுகள், கையிருப்புகள் இருந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆண்கள் தனியாக சம்பாதித்து பணம் இருக்கின்றது, ஆண்களின் பெயரிலே கொடுக்க வேண்டும். பெண்களிடத்திலே நகையாக இருந்தால் 10.5 பவுன் இருந்தால் பெண்களின் பெயரில் தனியாக ஒரு குர்பானி நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் வீட்டுக்கே மொத்தமாக சேர்த்தி ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு ஒரு குர்பானி கொடுப்பது கூடாது. யாருக்கு கடமையோ அவர்கள் தனித்தனியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று கூட்டு குர்பானியிலே இணைந்து இருப்பவர்கள் ஏதோ பணம் கொடுத்து விட்டோம் வேலை முடிந்தது என்று இல்லாமல் நம்முடைய மாடு எப்படி வாங்கி இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பார்ப்பது சால சிறந்தது. ஏதோ நம்முடைய கடமை நீங்கிவிட்டது என்பதற்காக அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அறுக்கின்ற நேரத்தில் அங்கே சென்று நாம் நிற்க வேண்டும். நாம் அந்த வழிமுறைகள் எல்லாம் அவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். குர்பானி கொடுக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய மகனுக்கு பகரமாக ஒரு ஆட்டை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹுவுக்காக என்ற அந்த உணர்வோடு கொடுத்தார்களே, அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அதே போன்ற ஆடுகளை அறுப்பவர்கள் முடிந்தவரை யாருக்கு கடமையோ அவர்களே அறுத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் பயமாக இருக்கிறது, பழக்கம் இல்லை என்று சொன்னால் அடுத்தவர்களிடத்தில் கொடுத்து அதை அறுக்கலாம், தவறல்ல. இப்படி குர்பானி சம்பந்தமான பல்வேறு மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்பானியினுடைய தோல் ஆட்டு தோளாக இருந்தாலும் மாட்டு தோளாக இருந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டும். அதை பள்ளிவாசலுடைய கட்டிடங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. மிக குறிப்பாக உலமாக்கள் சொல்லுவார்கள், மார்க்க கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மார்க்கத்திற்காக அதை செலவு செய்வது கூடும் என்பதை உலமாக்கள் சொல்லித் தருவார்கள். இப்படி குர்பானி சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மார்க்க சட்டங்களாக இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய குர்பானியினுடைய அந்த கறிகளை ஏழைகளுக்கும் போய் சேர வேண்டும். மாற்றி நம்மளே குர்பானியை நம்ம குடும்பத்துக்குள்ளேயே மாற்றிக்கூடாது. நான் ஆடு அறுத்து அவருக்கு, அவர் ஆடு அறுத்து நமக்கு, இப்படி இதே போன்ற ஒரு இதில் இருக்கக்கூடாது. குடும்பத்தாருக்கும் ஒரு பகுதி எடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு மிக குறிப்பாக குர்பானியை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்ற ஏழைகளையும் நாம் இந்த தினத்திலே கவலை கொள்ள வேண்டும். அவர்களுக்காக தனியாக அந்த இறைச்சிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவினுடைய இந்த சட்டத்திட்டங்கள், இன்னும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. குர்பானியை கொடுப்பவர்கள் அதை முழுமையாக முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ்விடத்திலே மக்பூலான அங்கீகரிக்கப்பட்ட குர்பானிகளாக அல்லாஹ் ஆக்கிடுவானாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என்னென்ன தியாகங்களை எல்லாம் செய்தார்களோ, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டார்களோ, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் அந்த அர்ப்பணிப்போடு வாழ்வதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.